கட்டுரைகள். குருதேவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோன் நமக. ஹரி ஓம். உங்களுடன் சில வரிகள். இலக்கம் 1. தொடர்கின்ற ஆசைகளாலும் கர்மாவினாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தொடர் பிறப்புகளும் பிணிகளும் துன்பங்களும் அளவிட்டு கூற முடியாதவை. இவற்றிலிருந்து விடுபட்டு உண்மையான நிரந்தர இன்பத்தை தேட வேண்டும் என்ற எண்ணம் மிகச் சிலருக்கே ஏற்படுகிறது. அதனுள்ளும் மிகச்சிறிய எண்ணிக்கையானவரே தொடர் பயிற்சியினாலும் தியானத்தினாலும் எல்லா வகையான எண்ணங்களையும் மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சிந்தனை ஓட்டங்களையும் கடந்து எண்ணமில்லாத கைலாச மலையின் கீழ் இருக்கும் மானசரோவர் நதியைப் போலே ஆட்டமில்லாது இருந்து உயர்நிலையை எய்துகின்றனர். அதனுள்ளும் இன்னும் சொற்ப பேரே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் வடிவமற்ற அந்த பரம்பொருளையே மனதில் நினைந்து வழிகாட்டிகளாக குருஸ்தானத்தையும் அதனை நெருங்கிய ஸ்தானங்களையும் அடைந்து மகான்களாக அவதார புருஷர்களாகின்றனர். மதங்கள் ஆரம்ப கட்டத்தில் உள்ள மனிதருக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற போதிலும் அவை உண்மை என்னிடமே என ஒவ்வொரு மதமும் தான் கூறுகின்ற கருத்துக்கள் மட்டுமே உண்மையானவை என கூறி மக்களை ஒரு பக்க சார்பான வெறித்தன்மைக்குள் இட்டுச் செல்கின்றன என்பதே கசப்பான உண்மைகளாகின்றன. வரலாறு தொடங்கிய அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று வரை மதச் சண்டைகளும் சச்சரவுகளுமே மனிதரின் அழிவிற்கு காரணமாகின்றன. இவை வெறும் எழுத்துக்கள் அல்ல. மதம் என்ற வெறித்தன்மையை கடந்து எவனொருவன் மனிதாபிமானம் சமூகம் என்று சிந்திக்கின்றானோ, எவனொருவன் கடந்த கால சரித்திரத்தை சற்றே தெரிந்திருக்கிறானோ அவனுக்கு யதார்த்தம் கண்முன் விரியும். நான் மதங்களுக்கு எதிரானவனோ அல்லது மதங்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறுபவனோ அல்ல. ஆனால் எவ்வாறு ஒரு மரம் வளர முற்படுகின்ற போது அதை சுற்றி போடப்படுகின்ற வேலிய பயிரை காப்பதற்கு அவசியமாகிறதோ அவ்வாறே மதமும். ஆனால் அப்பயிர் வளர்ந்து செடியாகி பெரிய மரமாகின்ற போது அவ்வேலி அம்மரத்தையே பெருக்க விடாது தடுக்கின்ற போது வேலியின் வேலை முடிந்து போய்விடுகிறது. அவ்வேலியை அகற்ற வேண்டிய தேவை எமக்கு வருகின்றது. காற்று எவ்வாறு பூமியை சுற்றி நீக்கமர நிறைந்திருக்கின்றதோ, ஒளியானது எவ்வாறு சர்வ லோகங்களிலும் பரிணமித்து ஊடறுத்து நிற்கின்றதோ, நெருப்பானது எவ்வாறு களங்கமற்று ஈன மத நிற ஜாதி பேதங்களை எல்லாம் கடந்து ஒவ்வொருவருக்கும் உதவுகிறதோ, அவ்வாறே எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த படைப்புகளுக்கெல்லாம் மூலமாயிருக்கின்ற அந்த மகா சக்தி பரம்பொருள் இறைவன் ஆண்டவன் என எந்த பெயரை சொன்னாலும் பொருந்தக்கூடிய அனைத்தையும் கடந்து உள்ளிக்கின்ற அந்த கடவுள் ஆசைகளையும் பழைய கர்மாக்களையும் உள்ளடக்கிய பழைய ப்ளூ பிரிண்ட் தான் எமது தொடர் பிறப்புகளுக்கெல்லாம் காரணம். நாம் ஒரு தடவை 2 தடவை அல்ல, எத்தனையோ யுகங்களாக எத்தனையோ பிறப்புகளை எடுத்து எண்ணற்ற முறைகள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். பலவிதமான பிறப்புகளை எடுத்து வந்திருக்கிறோம். இதையே கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா, எத்தனை தடவைகள் இந்த பூமியில் நீயும் நானும் பிறந்திருக்கிறோம், ஆனால் அவையெல்லாம் உனக்கு தெரியாது, நானோ அவற்றையெல்லாம் அறிவேன் என்றார். ஏனெனில் அங்கு அர்ஜுனன் ஒரு துறை சார்ந்த அறிவை மட்டும் குருவிடம் பயின்றானே அன்றி ஒரு குரு பரம்பரையிடம் தன்னை ஒப்பவித்து ஆன்மீக ஞானத்தை பயின்றிருக்கவில்லை. ஒரு குருவினால் மாத்திரமே ஞானத்தை அளித்து ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள தொடர்பை அவ்வாத்மா கொண்டிருக்கின்ற குப்பைகளை எல்லாம் களைந்து ஏற்படுத்த முடியும். யுகம் யுகமாக நாம் மனங்களில் கொண்டிருக்கின்ற குப்பைகளாகிய பழைய சிந்தனைகளையும் ஆசைகளையும் துறந்து ஒருமுகமாக இறைவனிடம் பூரண சரணாகதி அடைய வேண்டும். அவ்வாறு சரணடைவதற்கு நாம் ஏற்றி வைத்த கர்மாவும் ஈகோவும் இலேசில் இடம் கொடாது. எவனொருவன் அதனையும் கடந்து மனதில் கொண்டிருக்கின்ற ஈகோவை கவிட்டு கொட்டி விடுகிறானோ அங்கே இறைவன் குடிகொள்ள ஆரம்பிக்கிறான். இறைவன் குடிகொள்ள ஆரம்பிக்கிறான் என்று நான் கூறுவது இல்லாத ஒன்று திடீரென குடிகொள்கிறது என்ற அர்த்தத்தில் அல்ல, மாறாக ஏற்கனவே இருந்த ஒன்று தன்னை வெளிப்படுத்த தொடங்குகிறது என்ற அர்த்தத்திலேயே. அப்போதே
எவனொருவன் குருவை நாடுகிறானோ அப்போது குருவானவர் அவனுக்கு சகலவற்றையும் தெளிவாக்குவார். ஒரு சினிமா பாடலிலே கூட குருநாதர் வழிகாட்டியாக இல்லாதது குயில் பாட்டிற்கு மட்டும்தான், மற்றவை எல்லாவற்றிற்கும் குரு அவசியம் என கூறுகிறது. ஒரு துறை சார்ந்த கல்வி இன்றைய உலகில் அவசியமே. ஆனால் அத்துறை சார்ந்த கல்வி எமக்கு சகலதையும் தெரிவித்து விடாது. ஆனால் நாமோ அவன் படித்தவன், இவன் கல்விமான் என துறை சார்ந்த கல்வியை போற்றுகிறோம். எவன் ஒருவன் குருவரம்பரை மூலம் ஆன்மீகத்தை கற்கிறானோ அவனால் மாத்திரமே சகலத்தவற்றையும் அறிய முடியும். ஏனெனில் ஆன்மீகம் சார்ந்த அறிவானது இறைவனை பற்றியது. எதையுமே படைத்து காத்து கொடுப்பன எல்லாம் கொடுத்து எந்த ஒன்றின் உள்ளிருந்து இயக்குவதும் இயங்குவதும் அந்த மகா சக்தியே அன்றி வேறல்ல. அதையேதான் அவனன்றி அணுவும் அசையாது என்பர். எனவே அதை அறிந்தவனே சகலவற்றையும் அறிந்தவனாகின்றான். பாரதி கூறுகின்றான், விட்டு விடுதலையாகி நிற்போம் சிட்டுக்குருவியை போலே என்பதும் கூட எண்ணங்களை எல்லாம் களைந்து எண்ணமற்ற சிந்தனையில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதையே. அதுவே உண்மையான இன்பமும் இறைவனுமாகும். நன்றி. 2010. ஓம் குருதேவாய நமக. ஓம் ஸ்ரீ குருபியோன் நமக. ஹரியோம். உங்களுடன் சில வரிகள். இலக்கம் 2. எங்கும் எதிலும் ஒளிர்வதும் தெரிவதும் உயர்திணை அகிர்ணை என்ற பேதங்களற்று அசைவன அசையாதவ எல்லாம் பிரம்மமும் அதன் வெளிப்பாடுகளுமே அன்றி வேறல்ல. உறைந்து போய் கிடக்கின்ற பாறைகளே எத்தனையோ காலம் தவ நிலையிலிருந்து பிரம்மத்தை நினைந்து அதனையே உள்வாங்கி அதனிலிருந்து ஒளியை உள்வாங்கி ஒளிர்கின்ற வைரக் கற்களாக மாறுகின்றன. மரங்களெல்லாம் மகாதேவனை நினைத்து சிலிர்த்து துளிர்த்து பலவண்ண பூக்களை பிரசவித்து ஈஸ்வரனுக்கு காணிக்கையாக்குகின்றன. ஊர்வனவோ காலப்போக்கில் பரிணாமமடைந்து இறக்கை முளைத்து பரப்பனவாகுகின்றன என விஞ்ஞான தகவல்களே கூறுகின்றன. இவ்வாறாக காண்பன காண முடியாதன எல்லாம் பரிணாமமடைவதும் மாறிக்கொண்டிருப்பதும் மாற்றம் என்பதில் மாற்றமே அற்று தொடர்ந்து உருவிலோ உணர்விலோ மாற்றத்தை கொண்டிருப்பதும் தவிர்க்க முடியாத உண்மையாகின்றது. மாற்றம் என்பதில் மாற்றமே இல்லை என்பது கம்யூனிச கருத்தும் கூட. ஆனால் நாம் மட்டுமென்னவோ இறுக்கி பிடித்த யாழ்ப்பாண ஆசிய கலாச்சார கொள்கைகளுடன் இறக்கை கட்டி ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உலகின் பிற பாகங்களுக்கும் பறந்து வந்த எல்லாம் தெரிந்தன போல் காட்டிக்கொள்ளும் வறண்ட மனிதர்களாகிறோம். எங்கு எதுவுமே இல்லையோ அங்கே நான் இருக்கிறேன் என்பதை கைலையங்கிரியில் இருக்கும் இறைவன் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றான். ஏனெனில் கைலாசம் சென்று வந்தவர்களுக்கு மட்டுமே புரியும். பசுமைகளற்ற, காற்றின் செறிவு குறைந்த, நீரற்ற, வறட்சியான சூழ்நிலைகளை கடந்தும் அதனுள்ளும் குளிர்காற்றின் தாக்கத்திலும் கடல் மட்டத்திலிருந்து அதிகம் தொலைவு கொண்ட இடத்திலேயே இதோ குளிர்மையாகவும் பனியாகவும் நான் இருக்கிறேன் என அந்த ஒரு மலை மாத்திரமே தன்னை சுற்றி பனியை போர்த்தி சிரிப்புடனும் மலர்ச்சியுடனும் காட்சி தருகின்றது. அதைப் போலவே மனதின் கண் இருக்கின்ற அனைத்து குப்பைகளையும் கவிட்டு கொட்டி தெரிந்தன போல் காட்டிக்கொண்டிருக்கும் போலி நடிப்புகளை கைவிட்டு ஈகோவை அகற்றி ஆசைகளை துறக்க முயல்கின்ற போது மட்டுமே, அதாவது மனதில் எதுவுமே இல்லாத போது மட்டுமே புதிய கருத்துக்கள் துளிர்க்கத் தொடங்கும். இறைவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். மூடி கிடக்கின்ற சாளரங்களையும் கதவுகளையும் கடந்து அறைக்குள்ளே காற்று இருக்கின்ற போதும் அவற்றை திறக்கும் போதுதான் அது வீசி எல்லா இடங்களிலும் பரிணமித்து குளிர்ச்சியை தருகின்றது. அவ்வாறே இறைவனும் சரி, புதிய கருத்துக்களும் சரி, ஒவ்வொரு படைப்பினிலும் இறைவன் ஆத்மா இருக்கின்ற போதும்
தூசிகளை தட்டி மனதை திறக்கின்ற போது மட்டுமே அது தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அல்லது ஆரம்பிப்பான். கருத்துக்கள் எதுவுமேயற்று போதிய இடம் இருக்கும் போது மட்டுமே அதனை எம்மால் உள்வாங்க முடியும். எனவே கட்டிடக்காட்டின் மத்தியிலே இயற்கையின் வீச்சுக்கள் குறைந்த செயற்கையின் ஆளுமை மடி மீது இரசாயன கலவைகளாலும் இன்னும் பிற நச்சுக்களின் சேர்க்கையாலும் நம் கண்முன்னே தெரிகின்ற இந்த போலி கவர்ச்சிகளின் மத்தியிலே உண்மைகளை தெரிந்து கொள்ள முயலாதும் அல்லது அதற்கு முயற்சி ஏதும் எடுக்க விடாதும் இங்கேயுள்ள ஐரோப்பிய அமெரிக்க எமது இயந்திர வாழ்க்கையானது எம்மை தள்ளிவிடுகிறது என்பதும் உண்மையாகின்றது. காலை எழுந்தவுடனேயே கணவனும் மனைவியும் பிரிந்து வேலைக்கு சென்றேயாக வேண்டும் என்ற நிலையிலும், குழந்தைகளோ பெற்றோருடன் அன்பை பகிர்ந்து அளவளாவ முடியாத நிலையிலேயே பிரிவு என்பதை மையப்படுத்தி பச்சிளம் குழந்தையை கூட பராமரிப்பு நிலையத்தில் விட வேண்டியதும் மேற்குலகின் பிரிக்க முடியாத நியதியாகின்றது. வீடு, மோட்கேஜ், வாழ்க்கை செலவு என அதற்காகவே தூக்கமற்று உழைப்பதும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதும் வேதனைகளை புடம்போடுகின்றது. அதனை விட கொடியதோ வேலை பழுவினாலும் தூக்கமின்மையாலும் வியாதிகளாலும் இன்னும் பிற கொடிய நோய்களாலும் பீடிக்கப்பட்டு அதனிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக புகை, மது போன்ற போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதனுடனேயே வாழ்வு முடிந்தும் சிதைந்தும் போய்விடுகின்றது. இப்பழக்கங்களை மீறி மனதை அமைதிப்படுத்த ஆலயங்களுக்கு சென்றாலோ அங்கே ஆன்மா லயப்படுகின்ற இடமே ஆலயம் என்பது மாறி கவர்ச்சியையும் வியாபாரத்தையும் மட்டுமே மையப்படுத்திய அல்லது தனது சுய கருத்துக்களை விதைக்கும் இடம் என்ற நிலையிலேயே இன்றைய வணக்க ஸ்தலங்கள் இருக்கின்றன என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகின்றது. ஆலயங்களில் உள்ள இந்து தெய்வங்களின் கைகளில் ஆயுதங்கள் இருப்பதற்கு அராஜகம் எந்த வடிவில் இருந்தாலும் ஒழிப்பேன் என்ற கருத்தை விட மனங்களில் உள்ள அழுக்குகளை ஒழியுங்கள் என்ற புதிய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே மனத்தை திறந்து விடுங்கள். குப்பைகளை களைந்து பாரத்தை இறக்கி போலி வேஷங்களையும் நடிப்புகளையும் கைவிட்டு தெரியாததை தெரியாது என மனம் திறந்து ஒப்புக்கொள்ளுங்கள். மற்றவன் தன்னை பற்றி மட்டமாக நினைப்பான் என்ற பனங்காட்டு சிந்தனையை தூக்கி எறியுங்கள். உலகத்திலேயே நாகரிகத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து விட்டதாக கூறப்படுகின்ற ஜெர்மானியர்கள் கூட நான் அந்த துறையில் பயிற்றுவிக்கப்பட்டவன் அல்ல, எனது துறை வேறு, எனக்கு அதை பற்றி தெரியாது என தெரியாததை விசாரிக்க முற்படுகின்ற போது கூறிவிடுவார்கள். சரியான கருத்துக்கள் எங்கிருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற செரித்துக் கொள்கிற மனோநிலை எமக்கு வந்தாக வேண்டும். மலத்துக்குள்ளே வைரம் தவறி வீழ்ந்து விட்டாலும் மலத்தை கிளறி நாம் அந்த வைரத்தை எடுப்பதில்லையா? அவ்வாறே நல்ல கருத்துக்களும். நன்றி, வணக்கம். ஓம் குருதேவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். உங்களுடன் சில வரிகள். இலக்கம் 3. இப்பூ உலகிலோ அல்லது வேற்று உலகங்கள் என நம்புகின்றவர்களின் உலகங்களிலோ பாவிகள் என்று யாருமே இல்லை. அவ்வாறு பிரம்மம் படைக்கவும் இல்லை. உயர்திணை அகிர்ணை என்ற பேதங்கள் அற்று காண்பன காண முடியாதவை எல்லாவற்றினதும் இயல்பு நிலை அமைதியும் ஆனந்தமுமே. உதாரணத்திற்கு ஒரு பிறந்த குழந்தையை எடுத்து நோக்குங்கள். அதன் பசி தீர்க்கப்பட்டதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் உறங்குவதில்லையா? அல்லது ஒரு பசுக்கன்றையோ அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியோ எடுத்து நோக்குங்கள். எவ்வளவு ஆனந்தமாக தாயின் மடியில் முட்டி முட்டி பால் குடிக்கின்றன. பசி தீர்ந்ததும் பறந்து கிடக்கும் புல்வெளி எங்கும் மகிழ்ச்சியாய் துள்ளித் திரிகின்றன. பறவைகளை பாருங்கள், ஆனந்தமாக இசைத்து கூவுகின்றன. அசையாதனவென நீங்கள் கருதும் மரங்களை பாருங்கள், வருணனையும் சூரியனையும் நோக்கி கையசைத்து மகிழ்ந்து பல வண்ண பூக்களை பிரசவித்து மகிழ்கின்றனவே. காலப்போக்கில் குழந்தையின் வாழ்வோ குடும்பம் சமூகம் என்ற ஏற்றி வைக்கப்பட்ட மாற்றமேயற்ற பழைய சிந்தனைகளையும் கொண்ட வாழ்வு என்னும் போலி மாயையை நோக்கி தள்ளப்படுகின்றது, பயிற்றுவிக்கப்படுகிறது. இதன் நிமித்தமாக நாம் எக்காரணத்திற்காக படைக்கப்பட்டோமோ, எதை தேட வேண்டுமோ, எந்த உண்மை
எந்த உண்மையை கண்டுகொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் மறந்து அல்லது மழுங்கடிக்கப்பட்டு ஐம்புலன்களால் மாத்திரமே நுகரப்படுகின்ற இந்த போலி வாழ்வினுள்ளே வரட்டு சிந்தனைகளால் திசை திருப்பப்படுகிறோம். சமூகத்தில் புதிய கருத்துக்களை சொல்ல முயல்கின்றவர்களை காலம் காலமாக விசரன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் முத்திரை குத்தப்பட்டு சிறைகளில் அடைத்து வைக்கப்படுகின்றனர், அல்லது சமூகத்தை விட்டு விலத்தி வைக்கப்படுகின்றனர். அது சமூகத்திலே அன்பை விதைத்து மற்றவர்களின் துயரங்களை சுமந்த இயேசுவாகட்டும், அல்லது மதங்களின் பெயரால் ஆலயங்களில் மனிதன், நாடு, மாடு, குதிரை என பலியிட்டுக் கொண்டிருந்த காலத்தில் கருணை என்பதை மட்டுமே மையப்படுத்தி கருத்துக்களை வெளியிட்ட புத்தராகட்டும், அல்லது அதற்கு முந்திய காலங்களிலோ பிந்திய காலங்களிலோ உருவான அறிஞர்களாகட்டும், ஞானிகளாகட்டும், யாருமே விதிவிலக்கல்ல. இவையெல்லாம் அவ்வப்போதைய காலகட்டங்களில் நடந்து கொண்டிருந்த அரசுகளினதும் அவற்றின் துணை நிறுவனங்களினதுமோ அல்லது மத சங்கங்களினதுமோ மத குருமார்களினதுமோ தாம் கொண்ட கருத்துக்கள் மட்டுமே உண்மையானவை என்ற போலி பரப்புரைகளினாலும் தமது சுயலாபம், நான் என்ற மமதை, புதிய கருத்துக்கள் தமது நிறுவனங்களை தகர்த்து விடுமோ என்ற தமது நலன் மட்டுமே என்னும் குறுகிய நோக்கம் மட்டுமே அன்றி வேறெந்த பிறவற்றிற்குமாக வல்ல. சீன புரட்சி தலைவரோ 1000 பூக்கள் மலரட்டும் என்றார். இயற்கை அழிவுகள், போராட்டங்கள், அதனால் ஏற்படும் இழப்புகள், அழிவுகள், துன்பங்கள், துயரங்கள், பிணிகள் எல்லாவற்றிற்கும் சரியானதும் நேரானதுமான ஒரே பாதை ஆன்மீகமே. அன்பும் கருணையும் கொண்ட எந்த பெயராலும் எந்த மதங்களாலும் கூறப்படுகின்ற என்ன பெயரை சொல்லி அழைத்தாலும் பொருந்தக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றி அறிவதும் தெரிந்து கொள்வதும் மாத்திரமே இப்பிறவியின் நோக்கம். அதுவே அன்பும் அதுவே கருணையுமாக. எமக்கு தரப்பட்டிருக்கும் கருவியாகிய உடம்பும் அதில் இருக்கின்ற உணர்திறன்களான ஐம்புலன்களை மட்டுமே கொண்டு நாம் அறிவதும் செயல்படுவதும் எதுவுமே உண்மையில்லை. போராட்டங்களும் அழிவுகளும் கூட நாம் கொண்ட சுய கருத்துக்களினை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கருணை என்ற சுய நோக்கோடு காலங்காலமாக நடந்து வந்தனவே அன்றி உண்மையான கருணைக்காகவும் அன்புக்காகவும் செயல்பட்டவர் யார்? அவ்வாறு உண்மையை தேடியவர்களும் அன்பையும் கருணையையும் விதைத்தவர்கள் வாழும் காலத்தில் மதிக்கப்படாமலும் போற்றப்படாமலும் இருந்தாலும் கூட வரலாற்றிலே அவர்களின் பெயரே நிலைத்து நிற்கும் என்பது இன்று வரையான நியதியும் கண்கூடுமாகும். ஸ்ரீராமர், கிருஷ்ணர், பாரதி, மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா போன்ற உதாரணங்கள் உங்கள் கண்முன் தெரிகின்றனவே. எனவே அன்பையும் கருணையையும் விதைப்பவர்களையும் தன்னலன் சாராது பிறர்க்காக வாழ்பவர்களையும் உண்மையை தேட வேண்டிய பிறவி பயன் என்று கூறுவார்களே, அந்த கடவுள் சார்ந்து உண்மையாக வாழ்கின்ற அந்த ஞானிகளையும் அறிஞர்களையும் நாம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே மதிப்பளிக்கவும் கருத்துக்களை ஏற்கவும் இனியாவது கற்றுக்கொள்வோமா? ஒருவரை பற்றி ஐம்புலன்களால் மட்டுமே நுகர்ந்த போலி கருத்துக்களையோ அல்லது சமூகத்தில் அதிகார வர்க்கத்தினால் விதைக்கப்பட்ட நஞ்சு கருத்துக்களையோ அல்லது பிறர் சொன்னவற்றை மட்டும் வைத்து எடை போடுகின்ற தன்மையையும் தூக்கி எறியுங்கள். ஆங்கிலேய ஆளுமைக்காரன் காலினால் உதைத்த போதும் தனது வலியை பொருட்படுத்தாது ஆங்கிலேயனின் காலில் ஏற்பட்ட காயத்திற்காக வருந்திய காந்தியின் கருணையையும், கால் முறிந்த ஆட்டுக்குட்டிக்காக விக்கி எழுத புத்தபிராயனையும் ஒரு கணம் நினைவு கூறுங்கள். பரம்பொருள் கருணையே வடிவானது. அது எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது, வடிவமற்றது. அதை பற்றியும் அதன் உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு கல்லிலும் முள்ளிலும் குளிரிலும் மழையிலும் தம் உடலை வருத்தி உணவை பொருட்படுத்தாது காலம் நேரமற்று தியானத்தில் ஈடுபடும் ரிஷிகளையும் முனிவர்களையும் பாருங்கள். ஞானம் கிடைத்த பின்னரும் தாமே தனியாக இருந்து உண்மையான தான் கண்ட உண்மையை, தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெற வேண்டுமே என்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே அங்கிருந்து வெளிவந்து அன்பிற்காகவும் கருணைக்காகவும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை பாருங்கள். சர்வே ஜனஹா சுகினோ பவந்து
என உலகத்தின் நன்மைக்காக வாழுகின்ற அந்த ரிஷிகளையும் முனிவர்களையும் குரு என்ற சரியான ஸ்தானத்தை கொடுத்து மதிப்பளிக்கவும் அவர்களது கருத்துக்களை ஏற்கவும் இனியாவது அப்பேற்பட்ட மகான்கள் வாழும் காலத்திலே அவர்களுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். ஓம் குருதேவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். உங்களுடன் சில வரிகள். இலக்கம் 4. எல்லாவிதமான கட்டுப்பாடுகளிலிருந்தும் நியதிகளிலிருந்தும் விடுபட்டால் மாத்திரமே ஆன்மீக வாழ்வு சாத்தியமாகும் என ரிஷிகளும் முனிவர்களும் தம்மை எதுவும் இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பதற்காகவே காடுகளையும் மலைகளையும் தனிமையையும் நோக்கி செல்கின்றனர். ஆதி மூலமான பரமேஸ்வரனின் அவதாரமான ஆதிசங்கரரே 7 வயதில் குடும்பத்தை துறந்து தாயின் பாசத்தை துறந்து தாயின் சம்மதத்துடன் ஆற்ற வந்த பணியை செவ்வனே செய்து முடிப்பதற்காக குருவை நோக்கி செல்கின்றார். மகாபாரதத்தில் பீமன் தனது மனைவி இடும்பியிடம், தேவி, நாராயணனே இப்பூவுலகில் வந்து அவதரித்தாலும் தாயின் பாசத்திற்கு கட்டுப்படாமல் இருக்க முடியாது. எனவே ஒரு தாயிடம் இருந்து குழந்தையை பிரிக்கும் செயலை நான் செய்ய முடியாது. இது ஆண் குழந்தையாக இருந்த போதும் நான் உன்னிடமே எனது குழந்தையை விட்டுச் செல்கிறேன் என கடற்கஜனை இடும்பியிடனே விட்டுச் சென்றார். தான் இருக்குமிடம் அதர்மம் என்று அறிந்தும் கர்ணன் செஞ்சோற்றுக் கடனை அடைப்பதற்காக துரியோதனனை விட்டு விலக முடியவில்லை. அடைக்கலம் தந்த அந்தணனிற்காக பீமனை அரக்கனிற்கு உணவாக அனுப்பி பீமன் மூலம் பகாசுரனை அழிக்க வைத்தாள் குந்தி. எனவே அடைக்கலம், தஞ்சம், கடமை, கடன்படல் என்பவை கூட எவரையும் ஒரு சிக்கலான நிலைமைக்குள் இட்டுச் செல்லும் என்பதே உண்மையாகின்றது. எனவே இந்த நிலையில் எந்த நிலையில் இருப்பவரும் சிலவற்றை புரிய வைக்க முடியாமலும் சொல்ல முடியாமலும், அவ்வாறு சொன்னாலும் இவர் என்னவர் தானே என்ற காலம் காலமாக பொத்தி காப்பாற்றப்பட்ட பழமைக்குள் இருந்து எழுகின்ற எமது குரலானது அதை அலட்சியம் செய்து விடுகிறது. இது எமக்கு கிடைத்த பெரிய துர்ப்பாக்கியமே. அன்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. பிரம்மம் கருணையே வடிவானது. அன்பை எதுவித கட்டுப்பாடுகளும் இல்லாது, பேதமில்லாது அனைத்து ஜீவராசிகளிடமும் வழங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய தேவையும் கடமையுமாகிறது. அன்பை குறுக்குவதோ கட்டுப்பாடு செய்வதோ சுயநலம் என்பதிலேயே போய் முடியும். காலம் காலமாக நான் எனது அன்பை எனது என்பதை மட்டுமே மையப்படுத்தி அன்பு செய்யும் அல்லது அபரிமிதமான அன்பு செய்யும் வழக்கமே அன்றிலிருந்து இன்று வரை இந்த வியாபார உலகில் இருந்து வருகிறது. இதற்கு உலகின் நன்மைக்காக தனது மாயையை வெளிப்படுத்தி அராஜகத்தையும் அக்கிரமத்தையும் ஒழித்து ஷேமம் ஒன்றையே நோக்காக கொண்டு அவதரிக்கும் பிரம்மமான நாராயணனையே இவன் எனது குழந்தை, எனக்காக மட்டுமே இவன் என்ற குறுகிய வட்டத்துக்குள் யசோதையே இருந்தாள் என்பது வரலாறு. மாமன்னர் தசரதனோ கோசலையோ கூட இதற்கு விதிவிலக்கல்ல. இவை இவ்வாறு இருக்க, இந்திய ஆசிய கலாச்சாரத்தில் பொருளாதார நிமித்தத்தாலோ அல்லது அதிலிருந்து விடுபட்டு மேற்குலகில் சஞ்சரிக்கும் எம்மவர்களோ அதே பழைய புளித்து போல புரியை இழுத்து மணக்கும் நான், எனது பிள்ளை, எனது கணவன், எனது மனைவி என்ற மட்டத்துள் மட்டுமே தம்மை மையப்படுத்தி அனைவற்றையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் மட்டுமே கொண்டு வருகின்றனர். இதற்கு குழந்தை தனது கருத்துக்களை தாயிடம் தாரை வார்ப்பதும், கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ சுய கருத்துக்களை இழந்து போவதும் தான் அவர்கள் கொடுக்கின்ற விலை. இவற்றுடன் நின்று போகவில்லை. மாறாக சொந்தம், சமூகம் அல்லது தம்முடன் தொடர்புள்ளவர்கள் என ஒரு காரணத்தால் தம்மிடம் கடன்பட்டவர்கள் என்ற காரணத்திற்காக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றனர் என்பது விரும்பப்படாத ஒன்று. உங்கள் பிள்ளைகளையோ கணவன்மார்களையோ அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களையோ எத்தனை காலத்திற்கும் நீங்கள் உங்களுடனேயே வைத்திருங்கள். அதை பிரிக்கச் சொல்லி நான் கூறவே இல்லை. ஆனால் அவர்களின் உண்மையான கருத்துக்களுக்கு மதிப்பளியுங்கள். அன்பை குறுக்காதீர்கள், மாறாக அதை விரியுங்கள். நான் வயதில் மூத்தவன், எனது கருத்தே சரியானது என வாதிடாதீர்கள். அது உண்மையும் அல்ல. சரியான கருத்துக்கள் எங்கிருந்தும் இன, மத, ஜாதி, பால் வேறுபாடின்றி தோன்றுகின்றது என்பதே காலம் எமக்கு தந்த பாடமாகும். அன்பை விரித்து பிரபஞ்சமெங்கும் இறைவன் படைத்த ஒவ்வொரு படைப்பிலும் செலுத்துங்கள்.
அதன் விளைவை நீங்கள் உங்கள் மனங்களிலேயே உணர ஆரம்பிப்பீர்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என வள்ளுவன் ஏன் கூறினான் தெரியுமா? எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அதையே செய்யுங்கள். சொல்லாமல் சொல்வதும் செய்வதும் வேறு வேறாக இருப்பவர்களை காலம் என்றும் மன்னித்ததே இல்லை. எதை பேசினாலும் அதற்கு உண்மையாக வாழ பழகுங்கள். இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல. ஆன்மீகத்தை கற்பவர்கள் கூட என்ற உண்மையை குறிப்பிட வேண்டிய தேவை நமக்கு இங்கே உள்ளது. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகா தெய்வம் என்பதோ, அல்லது அன்பிற்காகவும் கருணைக்காகவும் தன்னையே கொடுத்த இயேசுவோ அல்லது புத்தரோ கூட அவர்கள் எதை கூறினார்களோ அதையே நடைமுறையில் செய்து காட்டினார்கள் என்பதனாலேயே எல்லைகளை கடந்து வரலாற்றில் அழியாது தடம் பிடித்திருக்கிறார்கள். பாரதியோ காதல் செய்யுங்கள் என்கிறான். அன்பை குறுக்காதீர்கள், விரியுங்கள். அதாவது கருணையே வடிவான இறைவனை நோக்கி விரியுங்கள். பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்பவை யாருக்கும் பொதுவானவை. இறைவன் எதுவித பேதமும் பெற்று பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளுக்கும் மூலதனமாக்குகின்றான். இவ்வாறு இருக்கையில் அவனின் அதே சுரூபமான அன்பு என்பதை மட்டும் நாம் ஏன் குறுக்க வேண்டும்? ஆன்மீகம் என்பது எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடி காட்டுக்குள் ஒளிந்து கொள்வது என்பது அல்ல. மாறாக பழைய கருத்துக்களிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் விடுபடுவதே ஆன்மீகமாகும். இதற்காகவே கிருஷ்ண பரமாத்மா பிறந்து வாழ்ந்தும் காட்டினார். இருமைகளை விருப்பு, வெறுப்பு, சுகம், துக்கம் இவைகளை எல்லாம் சமனாக பார்த்து எண்ணங்கள் பிறழாமல் எந்த சூழ்நிலையிலும் வாழ் என்பதையே கூறினார். செய்கின்ற கடமைக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பாராதே, செயல் மட்டும் உன்னுடையது, பலன்களை என்னிடமே விட்டு விடு என்றார். அரண்மனையில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் காடுகளிலோ மலை குகைகளிலோ நீ எங்கு வாழ்ந்தாலும் இதையுமே சமமாக பார்த்து மகிழ்வுடன் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனே ஆன்மீகவாதி என்பதை சொல்லிலும் செயலிலும் நிரூபித்தவரே கிருஷ்ணராவார். எம்மிடம் இருக்கின்ற மனம் ஒன்றே. எங்கு நீ எப்படி வாழ்ந்தாலும் அவற்றுள்ளே அன்பையும் கருணையையும் எவன் விதைத்து தர்மம் என்ற முளையை எவன் இடுகிறானோ அவனே ஆன்மீகவாதி. நன்றி, வணக்கம். ஓம் குருதேவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். உங்களுடன் சில வரிகள். இலக்கம் 5. நோக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் எமது பார்வையிலும் எமது மனோநிலையிலும் மட்டுமே தங்கியிருக்கின்றது. நான், எமது என நான் எழுதுவதும் அல்லது சுட்டி காண்பிக்கப்படுவதும் கூட எமக்குள் இருந்து அணுவுக்குள் அணுவாக இருந்து இயக்கும் அந்த பிரம்மத்தின் வெளிப்பாடுதானே அன்றி வேறல்ல. ஒரு முறை குரு துரோணர் துரியோதனனை அனுப்பி இங்கு எத்தனை நல்லவர்கள் உள்ளார்கள் என அறிந்து வா, என்னிடம் கூறு என்று சொன்ன போது அவனும் அவ்வாறே குருவே என எல்லா இடமும் தேடிய போதும் அவனால் ஒரு நல்லவனையேனும் அடையாளம் காண முடியவில்லை. அவன் திரும்பி வந்து கூறினான், குருவே, என்னால் ஒரு நல்லவனை பார்க்க முடியவில்லை என. அதே விடயத்தை சற்றே மாற்றி யுதிஷ்டிரனிடம் குரு கூறினார். யுதிஷ்டிரா, இங்குள்ள கெட்டவர்களை என்னிடம் அழைத்து வா என. ஆகட்டும் குருவே என கூறிச் சென்ற யுதிஷ்டிரன் திரும்பி வந்து கூறினான், குருவே, எனது கண்களுக்கு யாருமே கெட்டவர்களாக தெரியவில்லை என. இவையெல்லாம் எவற்றை உணர்த்துகிறது என்றால், எமது பார்வையை எப்போதும் தூய்மையாக வைத்திராது எந்த ஒன்றின் அல்லது எமது ஐம்புலன்களினால் மட்டுமே நுகர்ந்த அல்லது பிறரால் ஏற்றி வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு அடிமையாகி அதே மோகத்துடன் பார்க்கும் போது அவ்வாறே தோற்றமளிக்கும் என்பதையே. உதாரணத்திற்கு, இருட்டை பார்க்கும் போது பயந்தவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் பேயாகவும், ஒரு கவிஞனுக்கு அது அழகாகவும், ஆந்தைக்கோ அது பகலாகவும், மரங்களிற்கோ தமது வளர்ச்சிக்கு உகந்த நேரமாகவும் தென்படுவதில்லையா? எனவே எதையுமே பாசிட்டிவ், சாத்தியக்கூறுள்ளதாக நோக்க பழகிக்கொள்வோம். இடுக்கண் வருங்கால் நகுக என்கிறார் வள்ளுவர். அதாவது துன்பம் வரும்போது சிரிக்க பழகு என்கிறார். உண்மையில் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் எமது மனோநிலைதான்.
என்ற போதிலும் எல்லோராலும் அப்படி பார்ப்பது சாத்தியமில்லைதான். ஆனால் துன்பம் என்று நாம் கருதுவது உண்மையில் எம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள, திருத்திக் கொள்ள, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்பதை அறிவதற்கு இறைவனால் புகட்டப்படும் பாடமே. மகாபாரதத்தில் குருஷேத்திரம் முடிந்து கிருஷ்ண பகவான் துவாரகைக்கு மீண்டும் செல்ல முன் ஒவ்வொருவராக அணுகி என்ன வேண்டும் என வினவி விடைபெறுகிற போது குந்தியிடம் வந்து கேட்டார், அத்தை உங்களுக்கு என்ன வேண்டும் என. அப்போது குந்தியோ, கிருஷ்ணா எனக்கு மேலும் துன்பத்தை கொடு என்றார். அப்போது எல்லாம் அறிந்த பகவான் கேட்டார், எல்லோரும் இன்பத்தை பொருட்களையுமே நாடும் போது நீங்கள் மட்டும் ஏன் துன்பத்தை நாடுகிறீர்கள் அத்தை என. குந்தியின் மறுமொழியோ, கிருஷ்ணா எப்போதெல்லாம் எனக்கு துன்பம் வந்ததோ அப்போதெல்லாம் நீயும் என் கூடவே இருந்தாய். நீ இன்பத்தை தந்துவிட்டால் நான் மீண்டும் உன்னை எங்கே காண்பேன் கிருஷ்ணா என்று. எனவே கஷ்டமும் துன்பமும் எல்லோரது வாழ்க்கையிலும் வருவது தவிர்க்க முடியாது. ஆனால் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதுதான் எல்லோரது பிரச்சனையும். சிலரோ, இது என்னடா தொடர்ந்து நமக்கு கஷ்டம் வருகிறதே, இந்த இறைவனுக்கு கண்ணே இல்லையா, நான் எவ்வளவு கும்பிட்டாலும் இதற்கு தீர்வே இல்லையா என இடிந்து போய் திட்டி தீர்த்து கொண்டே இருப்பார்கள். சிலரோ அதற்கு மாற்றீடாக மதுவையும், இன்னும் சிலரோ சாந்தி, கோயில் என்ற மத கிரியைகளிலும், பலரோ தீர்வே தெரியாமல் செய்யக்கூடாதது எல்லாம் செய்வார்கள். கஷ்டம் வரும்போது உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை தீர்ப்பதற்கு உரிய சாத்தியக்கூறான பாதைகளை தேர்ந்தெடுங்கள். எதிர்மறையாக சிந்தித்து அதற்கு விடையும் தீர்வும் இல்லை என்று கருதாதீர்கள். அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். கஷ்டம் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? மனிதன் முயன்றால் மலையையும் அடைய முடியும். அதற்கு எமது எண்ணங்களை சற்றியாக செயற்படுத்த வேண்டும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிறார் இயேசுபிரான். உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க முயலுங்கள். உடற்பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். மனதை கட்டுக்குள் வைப்பது சிரமமான ஒரு காரியம்தான். அதற்கு படிப்படியாக தியானம் செய்ய முயலுங்கள். அதற்குரிய வழிமுறைகளை தேர்ந்தெடுங்கள். நல்ல இனிமை தரும், உண்மையான அமைதியை தரும் நல்ல நூல்களை வாசியுங்கள். பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற நல்ல மனிதகுலத்திற்கு கற்பிக்கப்பட்ட இதிகாசங்களை அல்லது நூல்களை வாசியுங்கள். அல்லது ஒலி தட்டுக்களாக தேர்ந்தெடுத்து உள்வாங்குங்கள். திருவாசகம், திருக்குறள் போன்றவற்றை கேளுங்கள் அல்லது வாசியுங்கள். இவையெல்லாம் நிரந்தர சந்தோஷத்தையோ அல்லது மகிழ்ச்சியோ தராவிட்டாலும் கூட அதற்குரிய படிமுறைகளே. ஆரம்பத்தில் கஷ்டமாகவும் பழக பழக மகிழ்ச்சியின் அளவும் மனதை ஒருநிலைப்படுத்தும் தன்மையும் அதிகரித்து செல்லும். தொடர் பயிற்சியினாலும் தியானத்தினாலும் வெல்ல முடியாதது என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் விட ஒரு உண்மையான குருவை தேர்ந்தெடுப்பதும் அவர் மூலம் உபதேசம் பெற்று உபதேசத்தால் ஞானம் அடைவதும் தான் சிறந்த வழி. ஆனால் நாம் எம்மை ஒவ்வொரு வழியிலும் முன்னேற்றி அந்த இறையை நோக்கி, கருணையே வடிவான அந்த ஒளியை நோக்கி முன்னகர்த்த முயல்கின்ற போது எல்லாம் தானாகவே வந்து அமையும். தேடல் என்பது இல்லாமல் எதுவுமே இல்லை. குருவும் தாரமும் வினைப்பயன் என்பார்களே, அதை போலவே எமது தேடல் சரியாக அமைகிற போது இறைவனே குருவடுவாகி ஒவ்வொரு ஜீவனின் முன்னும் தோற்றமளிப்பார். ஏனெனில் பரிணாமம் என்பதை முன்னோக்கி தள்ளிக்கொண்டிருப்பவரும் அவர்தானே. கேள்விகளில் சிறந்து விளங்கிய மணிவாசகர் எவற்றிலுமே தனக்குரிய தீர்வு கிடைக்கவில்லை என்ற போது குருந்தமர நிழலிலே இறைவனே குருவடிவாகி நமசிவாய என்ற மந்திரோபதேசம் செய்து ஆட்கொள்ளவில்லையா? ஆட்கொள்ளப்பட்ட பின்னரும் கூட தனது பொருட்களை சிவகாரியத்தில் ஈடுபடுத்தி விட்டார் என்பதற்காக பாண்டிய மன்னன் சிறையில் அடைக்கவில்லையா? நாம் உண்மையை தேடுகிற எந்த ஒரு பொருளும் எமக்கு வெளியே இல்லை. எல்லாமே எமக்குள் தான் இருக்கின்றன. எனவே மனதை காலி செய்யுங்கள். வெறும் ஐம்புலன்களினால் நுகர்ந்தவற்றை கொட்டி விடுங்கள். ஐம்புலன்களையும் உள்முகமாக திருப்புங்கள். ஓடும் திசையில் நீந்துபவனிலும் பார்க்க எதிர் திசையில் நீந்துபவனே வீரனாவான் என்பதைப் போல் ஐம்பொறிகளின் வழி செல்லாமல் அவற்றை உள்முகமாக திருப்புங்கள். தொடர்கின்ற பயிற்சியினால் மனதை ஒருமுகப்படுத்த முயலுங்கள். உங்களுக்குரிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்களிடமே இருக்கிறது. வைரத்தையும் தங்கத்தையும் உங்கள் கால்களின் கீழ் உள்ள பூமியில் வைத்துக் கொண்டு அதை வேறு இடமெல்லாம் தேடி அலைகிறீர்கள்.
முயற்சி செய்து அதை கண்டுபிடியுங்கள். மகிழ்ச்சி உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.